இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்த நிலைமைகளில் இருக்கிறார். வலுத்த நிலைமைனா குருவின் வீட்டில் அவர் வலுவாக இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த 11ஆம் இடத்து சனி இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமாகவே இந்த 11ஆம் இடத்திலேயே அப்படியே இருக்கிறார். இது ஒன்றே போரும் உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை கொடுத்து வைத்த அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நல்லவைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன நல்லவைகள் நடக்கும்? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு. தேவையில்லாமல் எனக்கு எதிரில் கடை வச்சிருக்கிறாருங்க, அவர் கொஞ்சம் குறைச்சி வியாபாரம் பண்ணுறாரு, போட்டிக்காக வேணுமென்றே நஷ்டத்தை சமாளித்து கொண்டு நடத்துகிறாரு, இன்னும் எவ்வளோ நாள் இப்படி தான் இருப்பாருன்னு தெரியல, இதனால் எனக்கு வியாபாரம் அடிபடுதுங்க என்கின்ற மாதிரியாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த போட்டிகள், துக்கங்கள், துயரங்கள் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் அமைப்புகள் இருக்குங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு உள்ளேயே, ஏன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சி 3ஆம் இடத்திற்கு போகிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எதையாவது கெடுதல்களை செஞ்சிருவாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்புறம் இங்கே பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. 3இல் பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் நிறைய இளைஞர்களுக்கு தந்தையாகக்கூடிய அமைப்பு, தந்தை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் குருப்பெயர்ச்சியை பற்றியோ ராகுகேது பயிற்சியை பற்றியோ தமிழ் புத்தாண்டில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். சனிப்பெயர்ச்சி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் வருட ஆரம்பத்திலிருந்தே நல்ல இடங்களில் தான் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷமாக இந்த 2026 புத்தாண்டு கண்டிப்பாக, தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான இது என்னென்னா 11ஆம் இடத்துல சட்ட போராட்டங்களுக்கான நிறைவுகள் இருக்கும். அதாவது இது வரைக்கும் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது, அப்பா கொடுத்த சொத்தை, எழுதி கொடுத்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் போச்சு, சித்தப்பா கேஸ் போட்டிருக்கிறாரு, பெரியப்பா கேஸ் போட்டிருக்கிறாரு, பங்காளி கேஸ் போட்டிருக்கிறாரு, அக்கா கேஸ் போட்டிருக்கு, தங்கச்சி கேஸ் போட்டிருக்கு, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகள் என் மீது இருக்கின்றன, கோர்ட்டுக்கு தேவையில்லாமல் இழுத்திருக்கிறார்கள், அல்லது நானே ஒரு சிறு குற்றம், செக் ரிட்டன் ஆகி போச்சு, கிரெடிட் கார்டுக்கு வாங்கினேன், அந்த கிரெடிட் கார்டுக்கு டக்குன்னு கட்ட முடியாமல் போச்சுன்னு சிறு குற்றங்களுக்காகவோ அல்லது சட்ட ரீதியாக இந்த சிவில் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சிவில் அமைப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்புகள், தீர்வுகள், தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 80 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் புத்தாண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சாதகமான பலன்களை மட்டுமே தரக்கூடிய அருமையான நிறைவான தமிழ் புத்தாண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்போது போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தான், என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன் உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம், இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது பிறந்தபோது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க.
ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு 2 வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.